வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவகணபதி ஸ்கல்ப் சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். நம்ம ஆன் அண்ட் ஆன் ப்ராடக்ட்டு அண்டு நியூ ஸ்டாரில் உள்ள சோப்பு வகைகளை பற்றி இன்றைக்கி நம்ம அழகாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஜாஸ்மின் அண்டு ஆல்மண்டு சோப்பு. இதுலேயே நமக்கு நிறைய வெரைட்டிகள் இருக்குது. இது சாண்டல் சோப்பு. சாண்டல் சோப்பு வேணுங்கிறவங்க சாண்டல் யாருக்கெல்லாம் என்ன வாசனை பிடிக்குதோ அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இது லைம் அண்டு ஜாஸ்மின் சோப்பு. லைம் அண்டு ஆலோவேரா இருக்குது, ஜாஸ்மின் இருக்குது, மில்க் அண்டு ஸ்ட்ராபெரி இருக்குது, சாண்டல் இருக்குது, டர்மரிக் இருக்குது. இது மாதிரி வகை வகையான சோப்பு வகைகளை நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நியூ ஸ்டார் சோப்பு. நியூ ஸ்டாரில் உள்ளது எல்லாமே 50 ரூபாய் பெருமானம் உள்ள சோப்பு. இது வேணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம். இன்னொரு வகையான சோப்பு இது 100 ரூபாய் பெருமானம் உள்ளது. இந்த சோப்பு எல்லாமே ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே அது உள்ள ஒரு கவர் போட்டு கவரில் வச்சுருப்பாங்க. இந்த சோப்பு வேணும்னா நம்ம வாங்கி பயன்படுத்துறது மூலமாக நமக்கு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் பக்க விளைவும் ஏற்படாது. அதனால தான் நம்ம மறுபடியும் இந்த மாதிரியான பிராண்டுகளை தேடி பிடிச்சி நம்ம வாங்குகிறோம். இதில் பப்பையா இருக்குது, அப்புறம் நீம் சோப்பு இருக்குது, இதில் சாண்டல் சோப்பு இருக்குது, சாண்டல் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, சாண்டல் சோப்பு இருக்குது. அடுத்து இதில் டர்மரிக் இருக்குது. டர்மரிக் வேணுங்கிறவங்க டர்மரிக் வாங்கி பயன்படுத்தலாம். பப்பையா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பப்பையா போடும்போது ஃபேஸே ப்ளீச்சிங் கொடுத்து, அதாவது ஒயிட்னிங் கொடுத்து ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்கின் வந்து ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும் நமக்கு. இது சாண்டல், பியூர் சாண்டல். நம்ம முன்னாடினா சாண்டல்னாலே மைசூர் போய் தான் சோப்பு வாங்கணுங்கிற மாதிரி இருக்கும். போகிறவங்க நிறையா வாங்கிட்டு வருவாங்க. இது பியூர் சாண்டல். இதை உபயோகப்படுத்தி பார்த்தா தான் இதனுடைய வாசனை நமக்கு நல்லா புரியும். இதை வெயிலில் நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படியே உருகி கரைஞ்சு சோப்பே இல்லாமல் ஆயிரும் அந்த இடத்துல. அப்புறம் நம்ம சோப்பை தேடுற மாதிரி ஆயிரும். இது மில்க் அண்டு ஸ்ட்ராபெரி சோப்பு. இந்த மாதிரி பல வகையான சோப்பு ஐட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தோலுக்கு எந்த ஒரு பக்க விளைவையும் பாதிப்பையும் கொடுக்காது. அதுக்கு பதிலாக தோல் ரொம்ப மிருதுவாக மென்மையாக இருக்கும். நல்ல ஒயிட்னிங் கொடுத்து கலராக வரும். அழுக்குகளை நல்லா எடுக்கும், துர்நாற்றத்தை போர்க்கும். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து புது பாக்டீரியாக்களை கொடுக்கும். அந்த இடமே நமக்கு ஒரு மிருதுத்தன்மையை நம்ம நல்லாவே உணரலாம் அந்த சோப்புகள் பயன்படுத்தும் போது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய சென்டரில், நம்மளுடைய ஹெல்த் சென்டரில் அல்லது பியூசியில் வாங்கி பயன்பெறணும். இந்த சோப்பு வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம், வெயிலில் வச்சா அப்படியே கரைஞ்சி உருகி காணாமல் போயிடும். லக்ஸரி சோப்பு இது. இதே இதில் எந்த ஒரு சுண்ணாம்போ ஒரு செங்கல் தூளோ அதெல்லாம் கலந்து தான் சில சோப்புகள் வருது. ஏன்னா நம்ம தேய்க்க கரையாமல் அப்படியே இருக்கக்கூடிய சோப்புகளில் அந்த மாதிரி இருக்கும். இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த சோப்புகள் வாங்கி எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோட, தோல் நல்ல மினுமினுப்போட மிருதுவாக தோல் வச்சுக்கணுன்னு விரும்புகிறவங்க எல்லோரும் இந்த சோப்பு வாங்கி பயன்பெறலாம். தேங்க்யூ.